சேலத்தில் மூன்றாவது முறையாக நீட் தேர்வு எழுதிய மாணவன் தோல்வி பயத்தால் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரியாஸ், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். சேலத்தில் அதாவது நீட் தேர்வு எழுதிய மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்விலால பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் அந்த நீட் தேர்வின் அச்சத்தால உயிரிழந்த சம்பவம் ஒரு தொடர்கதையாகவே உள்ளது. சேலம் சூரமங்கலம் நரசூரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்ற மாணவன் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்திருக்காரு. கடந்த 2003ஆம் ஆண்டு 2 முறை நீட் தேர்வு எழுதியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தற்போது நடைபெற்ற இந்த தேர்வுல நீட் தேர்வு எழுதியிருந்தாரு. இந்த நீட் தேர்வுல சரியான முறையில நீட் தேர்வு எழுதலன்னு ஒரு கவலையோட இந்த மாணவர் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத போது வீட்டில் மின்விசிறியில மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக இன்று காலை அவர்கள் பெற்றோர்கள் வீட்டில் பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த கௌதம் கடந்த முறை நீட் தேர்வு எழுத போது போதிய மதிப்பெண் எடுக்காத காரணத்தினால் 2 முறை நீட் தேர்வு எழுதினால் 3வது முறையாக இந்த நீட் தேர்வு எழுதும் பொழுது அதிலேயும் சரியான மதிப்பெண் கிடைக்காது என்ற ஒரு பயத்திலே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.